அன்பிற்குரிய நண்பர்களே, கண்ணில் தெரிகிற தோல்வி என்கிற தலைப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி முடியப் போகிறது, தோல்வி மிக விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற என் கருத்துக்களை சில காரணங்களோடு நான் பதிவிடுகிறேன். ஒரு வழக்குரைஞனாக மட்டுமே இந்த பிரச்சனையை நான் இப்போது கையாளுகிறேன். நான் 47 ஆண்டுகளாக வழக்குரைஞனாக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தால் சில நெளிவு சுழிவுகள் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீடிக்குமா, தோற்று போய்விடுமா என்று கணிக்கக்கூடிய ஆற்றல் கைவரப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறேன். 2001 நான் சில அரசு பதவிகளில் உயர்நீதிமன்றத்தில் இருந்தேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுநாள் அத்தனை பதவிகளையும் ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பித்தேன். சம்பந்தப்பட்டவர்கள் அழைத்து என்னை கேட்டார்கள், ஏன் என்று. நான் சொன்னேன், ஆட்சி தொடராது, திமுக ஆட்சி தோற்று போய்விடும். அவர்கள் என் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார்கள். ஆனால் நான் சொன்னேன், நான் ஒரு கணிப்பாக சரியான முடிவை எட்டியிருக்கிறேன். ஆட்சி தொடர வாய்ப்பில்லை. எனவே ஆட்சி தோற்று போன பிறகு நான் பதவிகளை விட்டு விலகினால் கௌரவமாக இருக்காது. இப்போதே கடிதம் அனுப்பித்து விட்டேன். அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு என் மீது சற்று கோபம்தான் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையாகவில்லை. அதேபோல் 2011 எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பிராமண லேடி, எனக்கு மிக நெருக்கமானவர், தலைமைச் செயலாளராக இருந்தார். பல நேரங்களில் ஒரு 40 நிமிடம் 50 நிமிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருப்போம். நான் சொன்னேன், திரும்ப திமுக ஜெயிக்காது. அவர் பெயர் திருமதி மாலதி, மாண்டு போய்விட்டார். இப்போது இல்லை, அதிர்ச்சியாகிவிட்டார். தமிழ்மணி, வேறு யாராவது சொல்லியிருந்தால் கோபப்பட்டிருப்பேன். உங்களுடைய கணிப்பின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு, உங்களை நெருக்கமாக தெரியும் என்பதனால். ஆனால் ஒரு தலைமைச் செயலாளராக நான் சொல்லுகிறேன், திரும்ப ஆட்சிக்கு வந்துவிடும். அவர் பயன்படுத்திய வார்த்தை, திருமதி மாலதி IAS, they will get the enough numbers. நான் சொன்னேன், certainly not, they shall not get the numbers என்று ஆங்கிலத்தில் பதில் சொன்னேன். ஒரு நிமிடம் தொலைபேசியில் அந்த பகுதி அமைதியாக இருந்தது. நான் அவ்வளவு தெளிவாக அழுத்த நிறுத்தமாக சொன்னதை அவர்களால் சகித்து கொள்ள இயலவில்லை. ஒரு நிமிடம் கழித்து அவரே பேசினார். என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்றார். இதுதான் எனக்கு என் கண்களில் படுகிறது, எனவே வாய்ப்பில்லை. அடுத்து கொஞ்சம் சிரித்துவிட்டு நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஆட்சி தொடருமானால் அடுத்து வருகிற திமுக ஆட்சியிலும் நீங்கள் தலைமைச் செயலர். ஒருவேளை நான் ஐயப்படுவது போல் தோற்றுவிடுமானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இப்போது அவர் சிரித்தார். சிரித்துவிட்டு சொன்னார், அன்று மாலை ஐ வில் புட் இன் மை பேப்பர்ஸ், ராஜினாமா கடிதத்தை அன்று மாலை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். அதேபோல் நான் சொன்னது நடந்தது. திருமதி மாலதி செல்வி ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கூட இருந்து நடத்திவிட்டு வீட்டுக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை 3 மாத அவகாசம் கொடுத்து அனுப்பித்துவிட்டு என்னிடம் ஃபோனில் சொன்னார், உங்கள் கணிப்பு சரி, நான் சொன்னதும் நான் காப்பாற்றி விட்டேன், இதோ அனுப்பித்து விட்டேன் என்று சொன்னார். நான்
கொஞ்சம் வருத்தம். எனக்கு நெருக்கமாக வேண்டியவர் என்பதனால் இருந்தாலும் போகட்டும் என்று சொன்னேன். முடிந்துவிட்டது. அவர் ராஜினாமையை 3 மாதம் கழித்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே வாழ்ந்து மறைந்து போய்விட்டார். 2012 அவர் மாண்டு போய்விட்டார். எனவே இது எப்படி கணிப்பது என்றால் சில சகுனங்கள் உண்டு. அதை வைத்துத்தான் இதை என்னால் கணிக்க முடிகிறது. உயர்நீதிமன்றம் ஒரு 40 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் 30 நீதிபதிகள் எப்போது ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அப்போது அந்த ஆட்சியின் மீது தீராத வெறுப்பும் மக்களுக்கு ஒரு கேப் வந்துவிட்டது என்று நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். அப்படித்தான் அதை கணிக்கிறேன். ஒன்று 2 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு மாவட்டங்களை, ஜாதிகளை, ஒரு 20-30% பேர் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள், சகோதரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மத்திய அரசிலும் மாநில அரசிலும் உயர் பதவியில் இருக்கிறார்கள். எனவே அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை, இந்த அரசு தாக்கு பிடிக்குமா, முடிந்து விடுமா என்பதை மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாலே அவர்களால் அதை கணிக்க முடிகிறது. அது அவர்களுடைய அமர்ந்திருக்கிற இடம் ஒரு 20 அடி உயரம் என்பதனால் மற்றவர்களுக்கு கண்ணில் படாத பல விஷயங்கள் அவர்கள் கண்ணில் படுகின்றன. அதை வைத்து அவர்கள் கணிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அரசு கோப்புகள் வழக்கு சம்பந்தமாக அவர்கள் பார்வைக்கு செல்கின்றன. எப்படியெல்லாம் அரசு ஃபைல்கள் தவறான முடிவெடுக்க சொல்லி, காசு வாங்குவதற்கான ஓட்டைகளை உண்டாக்க சொல்லி அமைச்சர்கள் ஏனையோர் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களால் கண்கூடாக அரசு இயந்திரம் எப்படி தவறான பாதையில் திசையில் போய்கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகளால் தவறான திசை நோக்கி செலுத்தப்படுகிறது என்பதை அவர்கள் அரசு கோப்புகளிலிருந்தே கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எப்போதும் வந்துவிட முடிகிறது. ஒரு மனிதன், சாதாரண மனிதன், ஒரு பத்திரிகை 3 மாதம் 4 மாதம் தேர்தலுக்கு முன்னால் முடிவெடுக்க முடியுமானால், நீதிபதிகள் அவர்கள் அமர்ந்திருக்கிற ஆசனத்தின் உயரம் காரணமாக, அவர்கள் கண்கள் படுகிற வீச்சின் காரணமாக என்னவெல்லாம் அவர்கள் நாலேஜுக்கு கொண்டு போகப்படுகிறது என்ற அடிப்படையிலே அவர்களால் இந்த அரசு நீடிக்கும் நீடிக்காது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட இயலுகிறது. ஒரு வழக்குரைஞனாக நான் தொடர்ந்து கவனிப்பது, ஒரு ஆட்சி தொடராது, தோற்கடிக்கப்படும் என்கிற எண்ணம் எனக்கு எப்போது ஏற்படுகிறது என்று சொன்னால், தேர்தலுக்கு ஒரு 7-8-10 மாதங்களுக்கு முன்னாலே தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு கலெக்டர் அவர் கோட்டு போட்டு டை கட்டி கொள்ளுவார். ஒரு டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் இவர்களெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு அந்த வழக்கை எதிர்கொள்ள ஒரு கும்பலாக வருவார்கள். கிட்டத்தட்ட தினந்தோறும் கண்ணில் படும் காட்சி. ஒரே மாவட்ட கலெக்டர் சில நேரங்களில் 2-3 நீதிமன்ற அவமதிப்பையும் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்டுக்கு முன்னால் நின்று மன்னிப்பு கேட்பார்கள். ஒரு வழக்கு 2 வழக்குகளிலே நீதிபதிகள் மிகவும் பெருந்தன்மையாக, தான் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறோம், எனவே நான் மன்னிக்கத்தான் வேண்டும் என்று அவர்களாகவே அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு சிரித்த முகத்தோடு மன்னிப்பார்கள்.
4, 5, 6 வழக்குகள் ஆகிவிடுமானால் ஆகா, இதுதான் இப்படி தொடர்ந்து நடக்கிறது என்று எண்ணி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் மாறுவார்கள், நிறம் மாறுவார்கள். என்னை மன்னித்து விடுங்கள், நீதிபதிகள் சிரிப்பை துளைத்து விடுவார்கள். ஒரு கடுமையான முகபாவம் மட்டுமே இருக்கும். அது எப்போதெல்லாம் அந்த காட்சி கண்ணில் படுகிறதோ அடுத்து வருகிற தேர்தலில் ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி தோற்று போகும் என்று நான் கணிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட வழக்கு 41 ஆண்டு காலமாக கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இதை சொல்வதற்கு கூட சற்று வெட்கமாக இருக்கிறது. ஒரு வழக்குரைஞனாக நீதித்துறை இவ்வளவு கேவலமாக இருக்கிறதே என்று வெட்கப்படுகிறேன். வழக்குரைஞர்களாகிய நாங்கள் கேஸ் போட வருகிறவர்களிடம் ஃபீஸை வாங்கி கொண்டு ஏமாற்றுகிறோம் என்கிற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. ஒரு வழக்கு 40 ஆண்டு காலம், நான் சொல்லுகிற வழக்கு 40 ஆண்டு காலத்துக்கு மேல். நான் இதே சொன்ன நீதிபதிகளிடம் 2 நீதிபதிகள் கேட்டுவிட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்பு எனக்கு அவர்கள் காண்பித்த மரியாதையை தவிர வேறொன்றும் இல்லை. என்னால் அவர்களுக்கு 40 ஆண்டு காலம் என்பது பழகிவிட்டது. குறைந்தது 3 தலைமுறை, ஒருவர் இறந்து மகன் வர, மகன் இறந்து பேரன் பாட்டியாக இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிற வழக்கு ரொம்ப சின்னது. அவர்கள் இடத்துக்கு அவர்கள் பட்டா கேட்கிறார்கள், இவ்வளவுதான். அந்த வழக்கு ஒரு சூட், அதற்கு மேல் அப்பீல், அதற்கு மேல் 2வது அப்பீல் உயர்நீதிமன்றத்தில். இதையெல்லாம் தாண்டி பட்டா கொடுக்க மாட்டேன், முடிந்ததை பார்த்துக்கொள் என்று மாவட்ட அதிகாரிகள் சொல்ல, பிறகு ஒரு ரிட் மனு போட்டு அது ஜெயித்து, அதற்கு மேல் அரசாங்கம் பட்டா கொடுக்க முடியாது என்று ஒரு ரிட் அப்பீல் போடப்பட்டு, அந்த ரிட் அப்பீல் நான் தான் நடத்தினேன் பார்ட்டிக்காக. நீதிபதிகளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். பட்டா கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டு உடனடியாக கொடுக்கவில்லை என்றால் the matter will be seriously viewed, இந்த வார்த்தை உத்தரவில் இருக்கிறது போட்டார்கள். நான் அந்த வழக்கில் ஒரு நபர் வழக்குரைஞர், அவரை கூப்பிட்டு கேட்டேன். அவர் ஒரு பெண்மணி, ஒரு 30 வயது இருக்கும். அம்மா, என்ன நடக்கிறது, என்னதான் பிரச்சனை? சார், அதிகாரிகள் 2 கோடி ரூபாய் பணம் கேட்கிறார்கள். அதிர்ந்து போனேன். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போங்க, நாங்கள் பட்டா கொடுக்க மாட்டோம். கோர்ட்டு என்ன சார், பட்டா கோர்ட்டா சார் கொடுக்க முடியும்? பட்டா வேணும்னா 2 கோடி ரூபாய் கொடுங்க, இல்லாட்டி பட்டா கிடையாது. கோர்ட்டில் போய் பட்டா வாங்க முடியாது சார், தாசில்தார் தான் கொடுக்கும். இதற்கு ஒரு அரசாங்க வக்கீல், முதல் குடும்பத்தோடு நெருங்கிய உறவினர், அவர் சொல்லுகிறார், கொடுக்காதீர்கள் பட்டா. முருகா, இவர்களை இறைவன் கூட காப்பாற்ற இயலாது. ஒன்று, வழக்கறிஞர்கள் ஆகிய நாங்கள் கட்சிக்காரர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறோம். அரசு வக்கீல், அரசு ஒரு வழக்கிற்கு ஒரு முறை வந்தால் 50,000 ரூபாய், அதற்காகவே 4-5 முறை வாய்தா வாங்குகிறார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் வந்து வாய்தா வாங்கினாலும், இல்லை அவர்கள் மதுரையில் இருந்து கொண்டு வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்து கொண்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் அப்பியர் ஆனாலும் 50,000 ரூபாய். எனவே மக்கள் வரிப்பணம் அவர்கள் கேஸ் நடத்தாமலே முகத்தை காட்டினால், பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு சொன்னாலே பணம் வேண்டாம், முகத்தை காட்டினாலே வாக்குகள் வந்துவிடும் என்று, இங்கு முகத்தை காட்டினால் போதும் 50,000 ரூபாய் கிடைக்கும். 1.5 நிமிடம் முகத்தை காண்பித்தால் நேராக வந்தோ அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸோ. எனவே வக்கீல்களும் இந்த அரசுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கிறார்கள்.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட வேண்டிய அவசியம். போட்டோம், வந்தார்கள் ஒரு குரூப். அதில் கோர்ட்டு யார் போட்டிருக்கிறாரோ அவர் தான் கலெக்டர். கோர்ட்டு போடாதவர்கள் மற்ற அதிகாரிகள். இது ஒரு எழுதப்படாத ஐதீகமும் பாரம்பரியமும் கன்வென்ஷனும். வந்தார்கள். அங்கு ஒரு ஆர்டிஓவை பார்த்து ஒரு 20-22 வயது பெண், பால் வடிகிற முகம். அவர் பணம் கேட்பார் என்பதை கூட என்னால் சத்தியமாக நம்ப முடியும். அவ்வளவு சுறுசுறுப்பு, ஒரு மானை போன்ற துள்ளல், அந்த அளவு லட்சணமானவர், சின்ன வயது. இந்த பணம் கேட்கிற குரூப்பில் இவருமா இருக்கிறார்? சத்தியமாக நான் திகைத்து போய்விட்டேன். பிறகு நேராக வந்தபோது பட்டா காப்பி கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்பதனால் கொடுத்து விட்டார்கள். நான் மெல்ல விசாரித்தேன். அந்த ஒரு 22 வயது ஆர்டிஓ அந்த பெண்ணை என்ன நடக்கிறது, இந்த பெண்ணெல்லாம் பணம் கேட்பார் என்று நான் என்னால் நம்பவே முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் வெளியே வந்தது. சார், நாங்கள் அதிகாரிகள் யாருமே கேட்கல. லோக்கல் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், மந்திரி இவர்கள் 2 கோடி ரூபாய் இந்த இடத்துக்கு பட்டா வேண்டுமானால், இது முக்கியமான இடம், இவ்வளவு ரூபாய் இதுக்கு மார்க்கெட் வேல்யூ, இதற்கு பட்டா கொடுக்க வேண்டுமானால் இத்தனை % என்று 2 கோடி ரூபாய் தர சொல்லுங்கள் என்கிறார்கள். எங்களை வாங்கி தர சொல்லுகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது அதில் கொடுப்பார்களா? இருக்கலாம். ஆனால் இந்த 2 கோடி கேட்பது நாங்கள் தான் கேட்டோம், எங்களுக்காக அல்ல. கேளுங்கள், இல்லாவிட்டால் பட்டா தரமாட்டோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் உங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அந்த அரசாங்க வக்கீலை கேட்டேன், அவர் என்ன செய்தார் என்று. அவரும் ஒன்றும் ஆகிவிடாது, சும்மா நீதிபதிகள் மிரட்டுவார்கள், அவ்வளவுதான். யாரையும் ஐஏஎஸ் ஆஃபீஸரை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்னார்கள். இந்த 2 நீதிபதியிலே ஒரு பெண் நீதிபதி. அவரால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பட்டா கையில் வந்த பிறகுதான் அவர் அமைதியானார். எங்களுக்கு கொடுக்க சொன்னார். பட்டா வந்து விட்டது. இப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுமானால் அந்த ஆட்சி தொடராது என்பது என்னுடைய கணிப்பு. இதுவரை அந்த கணிப்பு பொய்யானதில்லை. நன்றி, வணக்கம்.